ஐயா வணக்கம் ஐயா. தமிழோட சார்பாக மீண்டும் உங்களை சந்திப்பது சந்தோஷம் ஐயா. இப்போ உழவார பணிகளில் சிறந்து விளங்குற நீங்கள் சமூக சேவையில் ஈடுபட்டு வரீங்க, நிறைய செய்திருக்கீங்க. இப்போ அதே போல் உள்நாட்டுகள் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லேயும் உங்களுடைய மலேசியாவுக்கு கிடைச்சிருந்தாங்க. மலேசியாவில் என்ன நண்பர்கள் ஒருத்தர் குணசேகரன் இருக்கிறாரு. அவர் என்ன ஒரு 25 தினங்கள் அங்கே அழைத்து ஒரு 10-15 இடங்களில் சொற்பொழிவாற்றும்படியாக ஏற்பாடு செய்து கொடுத்துருந்தார். அங்கே போயிருக்கும்போது அங்கே நம்முடைய தமிழகத்தை விட அங்கே இருக்கக்கூடிய மலேசிய தமிழர்கள் வந்து திருமுறைகளில் அதிகமான ஈடுபாடு கொண்டிருக்கிறாங்க. நாம் இதுவரையும் கேள்விப்பட்டது வந்து இலங்கை வாழ் மக்கள் தமிழர்கள் தான் ரொம்ப திருமுறை ஈடுபாடுன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட அதை நெருங்கி பிடிக்கிற அளவுக்குன்னே சொல்லலாம். மலேசியா வாழ் தமிழர்கள் வந்து நம்முடைய தமிழ் மொழியிலும் சரி, சைவ இலக்கியத்திலையும் சரி, குறிப்பாக திருமுறைகளையும் சரி, சைவ சித்தாந்தத்திலையும் சரி ரொம்ப ஆழத்தால் பட்டு வராங்க. சின்ன குழந்தைகள் புறம் வாரந்தோறும் வகுப்பு எல்லா ஊரையும் நடக்குது. எங்கெங்கே தமிழர்கள் இருக்கிறாங்க, சிலர் குக்கிராமமாக இருந்தாலும் சரி, பெரிய டவுனாக இருந்தாலும் சரி, அங்கெங்கெல்லாம் வகுப்பு நடத்துகிறாங்க. ஓதுவார்களை வைத்துக்குள்ள இசையோடு பாட வைக்கிறாங்க. ரெண்டாவது அந்த சைவ சித்தாந்தம் சொல்லிக் கொடுக்குறாங்க. சைவ சித்தாந்தங்கிறது இலக்கணம், திருமுறைங்கிறது இலக்கியம். இலக்கியம் சொல்லிக் கொடுக்குறாங்க, இலக்கணம் சொல்லிக் கொடுக்குறாங்க. குழந்தைகளுக்கு எல்லா குழந்தைகளும் மலேசியாவில் வாழ்கின்ற அனைத்து தமிழ் இளைஞர்கள் குழந்தைகளுக்கு போகிறாங்க. திருமுறைகளும் தெரியும், சைவ சித்தாந்தம் தெரியும். எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க. அங்கே நான் பல பள்ளிகளுக்கு என்னை அழைச்சிட்டு போனாங்க. தமிழ் பள்ளி என்று சொல்லுவாங்க. மலேசியாவில் 5 வகுப்பு வரைக்கும் அவங்களுடைய ஆட்சியில் தான் இருக்குது. தமிழ் பள்ளிகள் போகிறாங்க. அங்கே பூராவே ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயாச்சுன்னா நடராஜர் விக்கிரகம் கண்டிப்பாக இருக்கும், நால்வர் திருமேனி கண்டிப்பாக இருக்கும். எந்த பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் ஒரு நடராஜர் விக்கிரகத்தை சுற்றி பாருங்க, கீழே என்ன இருக்கும், 4 திருமணி கண்டிப்பாக இருக்கும். அது இல்லாத பள்ளிக்கூடத்தை நீங்கள் பார்க்க முடியாது. இப்போ உலக நாடுகள் பூரா தமிழ் வந்து வளர்க்கணும், சைவத்தை வளர்க்கணுங்கிறது ரொம்ப முனைப்பாக இருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட ஒரு மாநாடு நடந்தது கம்போடியாவில், தமிழர்கள் மாநாடு, உலக தமிழ் மாநாடு. இதில் வந்து பல்வேறு தரப்பட்ட நாடுகள் தமிழ் மக்கள் வந்து நிறைய கொண்டு தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாட்டு வெளியிட்டு வந்தாங்க. அதில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்க, சைவ மதத்தை நம்ம வந்து மீண்டும் வந்து செழித்தவங்க செய்யணும். ஆதி காலத்தில் எப்படி சைவம் இருந்ததோ அது போல சைவத்தை வளர்க்கணும். அதுக்கு தமிழை படிக்கணும். தமிழெல்லாம் இருந்துட்டு நம்ம தமிழ் தெரியும் சொல்கிறது வந்து அது உடன்பட்டதில்லை அப்படின்னு அவங்க உணர்ந்து தமிழை எங்களுக்கு சொல்லித்தாங்க, சைவத்தை சொல்லித்தாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கோரிக்கை சொல்கிறாங்க. உலகத்தில் வந்து ஒரு 190 நாடுகளில் தமிழர்கள் வசிக்கிறதா ஒரு ஆய்வு சொல்லுது. இப்போ அத்தகைய தமிழர்களுக்கு உணர்வுபூர்வமான ஒரு விஷயத்தை சொல்லணும்னா அதுக்கு சைவம் தான் சரியான வழி. அதுக்கு தேவாரம் போன்ற 12 திருமுறைகள் தான் உதவும். அதை நம்ம எப்படி எடுத்துட்டு போனால் சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? திருமுறைகளை அந்த பண்ணோடு கொண்டு போகணும். அதாவது சுமந்து செல்வதற்கு ஒரு வாகனம் சொல்லுவாங்க. அது ஒரு திருமுறைகள் சுமந்து செல்வது அந்த இசையில தான் இருக்குது. அந்த இசையோடு கொண்டு போனால் எல்லாருக்கும் ஈர்ப்புத்தன்மை வரும், கேட்கணும் போல தெரியும். சும்மா தோருடைய செவினம் பேசுறதுக்கும் பாடுவதற்கும் இல்லையா, பித்தா பெரைசூடி என்று பாடுவதற்கும் கூட்டானுவாரி என்று சொல்லும் வசனத்தில் செல்வதற்கும் இசையோடு சொல்வதற்கும் வித்தியாசம் உண்டு. அப்போ இசைங்கக்கூடிய அந்த வாகனத்தில் அந்த திருமுறைகளை ஏற்றி செல்கின்ற பொழுது எல்லாருக்கும் ஈர்ப்புத்தன்மை, கேட்கணும் போல தோணும். இன்னும் கொஞ்சம் நின்று கேட்கணும் போல தோணும். ஏன் நாமும் பாடினா என்னன்னு வருதோ வரலையோ ரெண்டாவது விஷயம். முயற்சி செய்தால் என்ன விஷயம் தான் கண்டிப்பாக வரும். இப்போ மலேசியா நான் தான் சொல்ல ஆரம்பித்தது. மலேசியாவில் இளைஞர்களும் சரி, பள்ளி சிறார்களும் சரி, பெரியவர்களும் சரி, பேரம்பேத்திக்கு எடுத்தவங்களும் சரி, திருமுறைகளை இன்னும் படிக்கிறார்கள். சைவ சித்தாந்தத்தை வகுப்பு போகிறார்கள், பரீட்சை எழுதுகிறார்கள். அதை முக்கியம். எப்படி பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையங்க வீட்டில் பாடம் படிக்கிறாங்களோ, பரீட்சைக்கு தயாராகிறாங்களோ, பெரியவர்கள் வந்து அவர்களுக்கு பரீட்சை வைக்கப்படுது. நான் தமிழ்ச்சங்க அங்கே வந்து இது தமிழ் அமைப்புன்னு சொன்னா இல்லையா, அவர்கள் வந்து பெரியவர்களுக்கு கூட தேர்வு வைக்கிறாங்க. அவங்க போய் எழுதணும், பரீட்சை எழுதணும், அதுக்கு மார்க் உண்டு, பாஸ் ஃபெயில் உண்டு. ரெண்டாவது நிறைய போட்டிகள் வைக்கிறாங்க திருமுறைகளில், சைவ சித்தாந்தம் அதுக்கு பரிசு கொடுக்குறாங்க. இப்படியெல்லாம் தமிழை வளர்க்கிறார்கள்.
நம்முடைய தமிழகத்தில் அந்த முயற்சி இருக்குதாங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறி. அப்படி வந்ததுன்னா ஏன் அங்கே மாத்திரம் இப்படி வந்தது? அப்போ மலேசியாவில் வந்தது நம்ம வரக்கூடாதா? இலங்கையில் ஆயிலே இருக்குது. இலங்கையில் ஆர்வனாவல் காலம் தொற்றும் அப்படியே இருக்குது. ஆனால் மலேசியாவில் இவ்வளோ பெரிய வளர்ச்சி அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. நானே நிறைய இடத்துல பரிசு கொடுக்க போனேன். நானே பேப்பர் திருத்தி கொடுத்தவங்களுக்கு அந்த மாதிரி 25 நாள் இருந்த காலத்தில் நானே பேப்பர் திருத்தினேன். நானே வந்து அந்த ஜெயிக்க அந்த உங்களுக்கு அந்த போட்டி நடத்தியிருக்கிறேன். அவங்களுக்கு பரிசு நானே என்னையே கொடுக்க சொன்னாங்க. விதந்து போயிட்டேன். என்ன இப்படிலாம் இருக்குது நம்ம தமிழகத்தில்? இங்கே தான் இல்லை, தமிழ்நாட்டில் தான் தமிழ்னு சொல்லுவாங்க இல்லையா? தமிழ்நாட்டில் இல்லை எல்லாம் இருக்குது, தமிழ் தான் இல்லைன்னு சொல்லுவாங்க வேடிக்கையாக. அதுபோல இந்த சைவம் கலாச்சார மாற்றம் தான் இந்த உருமாற்றத்துக்கு காரணம் நான் நினைக்கிறேன். அதாவது தமிழ்ல சொல்றதுக்கு அப்பா அம்மா கூப்பிடுறது வந்து பெயர்கள் கூட தமிழ் வைக்க மாட்டேங்கிறாங்க. தமிழ் கூட பெயர் வெளியில் போயிடுது. புரியிட்டு ஒரு யாருக்கு குறை சொல்ல தெரியலையே. நம்ம கலாச்சாரத்தையும் வந்துட்டு வரோம். நம்ம ஒன்றும் மொழியை மாத்திரம் இழக்கல, நம்மளோட கலாச்சாரத்தை நடந்துட்டு வரோம். மொழி தான் நடந்துட்டு வரோம்னு சொல்ல முடியாது, கலாச்சாரத்தை வந்துட்டு வரோம். எங்கே போய் முடிவு? அதனால தான் இப்பவுமே நமக்கு விழிப்புணர்ச்சி வந்துருக்கு. நீங்க ஆளுநர் கேள்வி கேட்டீங்க, உலகம் தழுவிய ஒரு தமிழ் அப்படின்னு ஒரு சிந்தனை கொடுத்தீங்க இல்லையா? உண்மைதான். ஒரு காலத்துல இந்த சைவம் என்று சொல்றது உலகம் தழுவி இருந்தது. 190 நாடுகள் கணக்கு சொன்னீங்க இல்லையா? ஒரு காலத்துல அது என்ன ஆதாரம் கேட்டு சொல்றேன், எங்கெங்க அகழ்வாராய்ச்சி நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் கிடைத்த திருவரி சிவலிங்க திருவரி தான். ஆமா, உலகம் தழுவி எங்கெல்லாம் ஆராய்ச்சி நடந்ததோ, அகழ்வாராய்ச்சி நடந்ததோ அங்கெல்லாம் கிடைத்ததெல்லாம் சிவலிங்க திருமேனி. அத்தனையும் லண்டன்லையும் ரோம் நகர்லையும் பாதுகாப்பா வச்சிருக்கிறார். இந்தந்த இடத்துல சிவலிங்கம் இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு காலத்துல உலகம் தழுவி சைவம் இருந்தது, சிவலிங்கம் கிடைத்ததுன்னா என்ன அர்த்தம்? உலகம் தழுவி சைவம் இருந்ததுன்னு அர்த்தம். இன்னைக்கு அந்த சைவம் எங்க போச்சு? யார் அதை விட்டது? யார் காலத்தில் நடந்தது? என்ன நடந்தது? இடையில் நடந்தது? இதெல்லாம் நம்முடைய இளைஞர்களுக்கு தெரியணும். மீட்டெடுத்தல் என்று ஒரு வார்த்தை உண்டு. நம்ம சைவத்தை மீட்டெடுக்கணும். ஏன்னா உலகம் தழுவி நம்ம இருந்தவை, நீ புதுசா பரப்ப வேண்டாம். நீ பரப்ப வேண்டாம், இருந்ததை மீட்டெடுக்கணும். தமிழை வந்து ஆமா ஆமா ஆமா. முதல்ல புதுசா ஒண்ணு செய்யல, இருந்ததை இழந்துட்டியப்பா, இருந்ததை இழந்துட்டியப்பா. எல்லாம் தாய்நாடு தான் சொல்லுவா. மாநில ஒரு திருத்தம் செஞ்சா, எங்கள் தந்தையர் நாடு என்ற போதினிலே என்ப தேன் வந்து பாயுது கையே தாய்நாடு தான் சொல்லி ஏன் மாத்தினா? ஏன்னா தந்தையினுடைய சொத்துக்கு பையன் உரிமைப்பட்டவன். ஆனா இது உன் நாடு, உங்க அப்பா நாடு. எவனோ ஒருத்தவன் என்ன செஞ்சிருக்கிறா, இந்த நாடை பிடிச்சிட்டா இல்லையா, அவனுக்கு ரோஷம் இல்லை என்று கேட்கறதுனால எங்கள் தந்தைய நாடு என்ற போதிலே ஒரு சக்தி பிறக்கிற முற்றிலேன்னு பாரதி சொன்னார். அதுபோல உன்னுடைய மதம் சைவம் உலகம் தழுவி இருந்தது ஒரு காலத்துல. அகழ்வாராய்ச்சி சொல்லக்கூடிய உண்மை, இது கற்பனை கிடையாது, வேண்டுமென்றே சொல்லப்பட்டது கிடையாது, கற்பனை கிடையாது, உண்மை உண்மை உண்மை. ஆனால் இன்று எல்லாம் நம்ம இழந்து நினைக்கிறோம். மீட்டெடுக்கிறது உனக்கு இந்த கடமை இருக்கிறது, அது நீ தான் செய்யணும். அவனுக்கு உணர்த்தணும். ஒருத்தர் தன் சொந்த சொத்தை இழப்பது தயாரா இல்லையே. எத்தனை வருஷம் ஆனாலும் போத்துப்படி தயாரா இருக்கிறாங்க. நான் இழக்க மாட்டேன் அப்படின்னு அதை தந்தையை நான் பாரதி சொன்னேன். நான் இழக்க தயாராக இல்லையே, இந்த கலாச்சாரத்தை எப்படி இழக்க போறேன்? இப்போ எனக்கு தெரிஞ்ச வரையில் ஒரு 5 நூற்றாண்டா இந்த சைவமும் தமிழும் அதனுடைய உண்மை வெள்ளையருடைய ஆட்சி காலமே சொல்லணும். துணிஞ்சு சொல்ல, தப்பு இல்லாம சொல்ல. வெள்ளையருடைய ஆட்சி காலத்துல இருந்து கொஞ்சமோ போயிருந்தது. வெள்ளையர் ஆட்சி காலத்தில் முழுமையாக போயிருந்தது. ஏன்னா நமக்கு வந்து ஆங்கில முகம் அதிகமாகி போச்சு. ஆங்கிலத்தில் பேசுனாதான் சிறப்பு சொல்வாங்க. இதே லோகமானிய பால கங்காதர திலகர், ரவீந்திரநாத் தாகூரா இருக்கட்டும், சுதந்திர போராட்ட காலத்தில் தன்னுடைய தாய்மொழியில் தான் ஊரா போய் பேசினாங்க. அவங்க நாட்டில் இல்லை, அவங்க இது பிராந்தியத்தில் இல்லை. வெளியே வந்தாலும் லோகமானிய பாலகங்காதர் சென்னையில் கூப்பிட்டு பேச சொன்னா அவர் என்ன மொழியில் பேச, அவருடைய தாய்மொழி தான் பேசினார். ரவீந்திரநாத் தாகூர் அவருடைய வங்காளதேசத்தை விட்டு வெளியில கொண்டு வந்து பேச சொன்னா அவருடைய வங்காள மொழி தான் பேசினார். நம்ம ஆளு இங்கிலீஷ் தான் பேசுறோம்பா இல்லையா? நம்ம ஆளு என்ன செய்வான்? தமிழை பேசுறோம் இல்லையா? பேச மாட்டானே, ஆங்கிலத்தில் பேசுறான். ஆனா லோகமானியர்களுக்கு ஆங்கிலம் தெரியாதா? ரவீந்திரநாத் தாகூர் தெரியாத கீதாஞ்சலி எழுதினவர் அல்லவா? தெரியாதையே. அவர் தெரிந்த தாய்மொழி பற்றி நம்முடைய இல்லை. அவர் இருந்த தாய்மொழி பற்றி நம்முடைய லோகமானிய பால கங்காதரை பற்றி
சொல்லுகின்ற பொழுது அந்த மராட்டிய மொழியில் அவர் அப்படி சிங்கமாட்டம் கற்பிப்பார். ரவீந்திரநாத் டாகூர் ஆங்கில புலம் செல் எக்கச்சக்கம் உண்டு, ஆனாலும் வங்காள மொழியில் பேசுவார். ஆனால் தமிழன் தான் என்ன செய்யலாம், அந்த தமிழை பேச மாட்டார், இன்னொரு மொழியில் பேசுவார். எதுக்கு அப்படி பேசுறாருன்னு தெரிய மாட்டேன். இதில் தமிழ் எனக்கு வராதுன்னு சொல்றதுல வேற அது ஒரு பெருமை. எனக்கு தமிழ் பேச மீண்ட பெருமையை தான் நம்ம இப்போ பத்தி வந்து இதை எப்படி கொண்டு போகுதுங்கிறதுக்கு நிறைய பேருக்கு வழிகள் வந்து நம்முடைய பழம்பெருமைகள் எல்லாம் பலருக்கு தெரிந்தில்லை இல்லையா? வருத்தப்பட வேண்டிய விஷயம். அவங்க குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இது பழம்பெருமை பேசுவதல்ல, இவையெல்லாம் கேட்டால் அப்போ இப்படியாப்பட்ட மூதாதைகளை இவங்க மூதாதைகள் அது என்ன வரணும் இல்லையா? ராஜேந்திரனை பற்றி தெரியுமா? ராஜராஜ சோழனை பற்றி தெரியுமா? எத்தனை நாடுகளை பிடித்து நம்ம ஆண்டது தெரியுமா? இல்லையா? ஒன்றும் தெரியாது. அதெல்லாம் கொண்டு போகும். உலகத்திலே இல்லாத ஒரு இலக்கியம் சிலப்பதிகாரம். ஆமாம், அது வந்து அந்த அன்பும் சிலப்பதிகாரம் விடந்து சொல்லுவோம் பாருங்க. ஆமாம், இப்போ அப்பேற்பட்ட சிலப்பதிகாரத்தை கூட தெரிஞ்சிக்காத இனமா நம்ம தமிழ், அதாவது உலகமே போற்றக்கூடிய அந்த புராணத்தை வந்து நம்ம சொன்னாக்க நான் அதை படிச்சிருக்கிறேன் இதை படிச்சிருக்கேன்னு சொல்லுவான். உலக இலக்கியத்தை புறம் சொல்லுவான். அத்தனை இலக்கியங்களையும் ஒரு தராசரை வைத்தால் ஒரு திருக்குறள் இலக்கியத்துக்கு ஈடாகாதுங்கிறது இந்த தெரியுமா? தெரிய வேண்டாமா? தெரியும். உலகத்தில் உள்ள அத்தனை இலக்கியங்களையும் ஒரு தராசரை வைத்துக் கொண்டு ஒரு தட்டில் வைத்துக் கொண்டு திருக்குறளை இன்னொரு தட்டில் வைத்தால் திருக்குறள் ஈடு எந்த இலக்கியம் வராது. பெரியவங்க அழகாக சொல்வார்கள், திருக்குறளின் சாயலை ஏழை நூல்களில் பார்க்கலாம், ஆனால் ஏழை நூல்களின் சாயலை திருக்குறளில் பார்க்க முடியாதுன்னு சொன்னா அற்புதமான விஷயம். திருக்குறளின் சாயலை எல்லா இலக்கியத்திலையும் பார்க்கலாம், ஆனால் ஏழை இலக்கியத்தின் சாயலை எங்கே பார்க்கலாம்? திருக்குறள். அதுதான் அதோட தனித்தன்மை. அவ்வளவு பெரிய இலக்கிய திருக்குறளை யாராவது ஒரு பேரவை நடக்குது, நீ சொற்பொழி நடந்தால் ஒத்துன்னு போக மாட்டேங்கிறேன். பிற மொழியில ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அத்தனை கூட்டங்களும் உட்கார்ந்து இருக்கிறார். எல்லாம் வேற ஒன்றும் இல்லையே, நம்முடைய இங்கே நம்ம தெரிஞ்சுக்கலைங்கிறத, நம்முடைய தாய்மொழியுடைய அருமை பெருமை நமக்கு தெரியவில்லை, நம்ம இலக்கியத்தில் ஆளாக்கப்படவில்லை, மீண்டும் கொண்டு வரணும். ஆனால் இப்போ ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த சூழலை நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய சுத்தமான தமிழ் பெயரை மாற்றி குழந்தைகளுக்கு வேற பெயர் சுற்றோம்ல. எனக்கு அது ரொம்ப சங்கடங்கள், மன வருத்தங்கள். தமிழ் பெயர்கள் வாயிலே நுழையாத பெயர்கள், காலிலே நுழையாத பெயர்கள், தாய் தந்தைகளை அழைக்க முடியாத பெயர்கள். ஏன் இப்படி விருப்பம் வந்தது? நம்முடைய கலாச்சாரங்கள் மேடம் போன்ற கலாச்சாரங்கள் இருக்குது. அதுலேயும் என்னது பக்கத்து இல்லையா மாநிலங்களுடைய கலாச்சாரம் உள்ள போகுது, பேர் சொல்றது கஷ்டமா இருக்கு இல்லையா? அவையும் உள்ள போகுதுட்டாங்க. நம்ம கலாச்சாரத்தை அவங்க செய்யலையே. அவங்க வெளிநாட்டிலிருந்து நிறைய பேர் இங்க குடியிருக்கிறாங்க, அவங்க வீட்டு சடங்கு அவங்க கலாச்சார போட்டத்தை செய்கிறார். ஆனா தமிழர்கள் செய்கின்ற பொழுது நம்முடைய கலாச்சாரம் செய்யறதுல அவங்க கலாச்சாரத்துல போறான். உடையில இருந்து உணவுல இருந்து அங்க நடக்கிற சடங்குகள் இருந்து எங்கே இங்க இல்ல. தமிழ் கலாச்சாரம் வர வர இல்லைங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு காலத்துல. இப்போ ஊடால கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதை நாம தமிழ்ல தான் பயிர் வைக்கணும், இப்படி வாய் நுழையாத பயில வைக்கக்கூடாது. முதல் உங்களுடைய வேண்டுகோளா முதலாக உங்க வேண்டுகோளாக அனைத்து தமிழ் மக்களுக்கும் வந்து என்ன சொல்றது, இந்த முதல்ல அருமையான கேள்வி இல்லையா? ரொம்ப முக்கியமான கேள்வி. நம்மை நாம் உணரணும். நீ தமிழன் என்பதை உணரு. உனக்குன்னு ஒரு குணம் உண்டு, உனக்குன்னு ஒரு நிலை உண்டு இல்லையா? தமிழன் என்று ஒரு நாமக்கல் கவியை சொல்றது போல ஒரு இடம் உண்டு, தனியவன் ஒரு குணம் உண்டு. அதை உணரணும் முதலாவது இல்லையா? நம்முடைய கலாச்சாரம் விட்டுக் கொடுத்த நம்ம மொழியை விட்டுக் கொடுத்துடக்கூடாது. வேற யாரும் அவருடைய மொழியை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை, அவர் கலாச்சாரத்தை விட்டு தயாராக இல்லை. தமிழை ஒருத்தர் தான் எல்லாம் விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறார். புரியுதுங்களா? மீண்டும் என்ன செய்யணும்? அந்த படை நிலைக்கு நம்ம போகணும். திருவிக்கா போன்றவர்கள்லாம் வளர்த்து தமிழர்கள் தான். திருவிக்கா பேசுறதா பாண்டிச்சேரியில பாரதிதாசனும் உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறாங்கன்னா, அவங்க திருவிக்கா தமிழை கேட்டுட்டு பாரதி துள்ளி குதிச்சாங்க. பாரதிதாசன் முதுகுல தட்டி கொடு, இதெல்லாம் தமிழ் அப்படின்னா எப்படி சொன்னாங்கன்னா,
திருவிக்கா தமிழை கட்டிட்டு இது அல்லவா தமிழுக்கு துள்ளி குதிச்சு பாரதிதாசன் முன்னாக உட்கார்ந்துருக்காங்க. ஒரு தட்டு தட்டிட்டு பேசினாங்க புரியுதுங்களா? அப்போ அந்த தமிழ்ல இவ்வளவு ஒரு வெறி இருந்தது பார்த்தீங்களா பாரதிக்கு. அந்த காலத்து மறைமொழியாடிகளை தனித்தமிழ் தமிழ் சொன்னாங்க. அதுபோல தமிழ் எத்தனை சுவையானது, இலக்கிய சுவை என்ன, சுவை என்ன, அதான் மீட்டெடுத்தல். நம்ம கலாச்சாரத்து மூலம் மீட்டெடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சுட்டு இந்த மரத்தை கரையை அழிச்சுருக்கும் பார்த்தீங்களா? அது அணைச்சிட்டு இருக்க போல இருக்குது. அணைச்சிட்டு இருந்தா அழிச்சிட்டு இருந்தா ஒரு மரத்தை கரையான் கூட்டம் வந்து அப்படியே பார்த்தா ஒரே அணைச்சிட்டு இருக்க போல அன்போடு அணைச்சது போல அன்போடு அணைச்சிருந்தே அழிச்சிட்டு இருந்ததே. அதுபோல அந்நிய கலாச்சாரங்கள் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தை அணைப்பது போல இல்லை அரித்துக் கொண்டிருக்கிறது. இது ஒவ்வொரு தமிழரும் உணர்வு. இது உன்னுடைய சொத்து, இந்த மொழி உன்னுடைய சொத்து, இந்த கலாச்சாரம் உன்னுடைய சொத்து. உன் மூதாதைகள் உன்னை விட்டுட்டு போயிருக்கிறாங்க, நீ காப்பாற்ற போறியா இழக்க போறியா? கொண்டிடல்வோர் ஒரு வார்த்தை இந்த பாரதி கொதிச்சான். என் தமிழ் அழிஞ்சிடும் சொல்லி கொண்டிடல் போர் ஒரு வார்த்தை கூற தகாதவன் கூறினான் அப்படின்பா. புரியுங்களா? இந்த நம்மளே நம்மளை தாழ்த்திக்கிற மாதிரியான சில விஷயங்கள் வந்து பரவாயில்ல. மெல்ல தனிமையில் சாகும் அப்படி சொன்னாங்க. தாழ்த்தி கொண்டதல்ல, அது ஒன்னும் ஒருத்தர் சொன்னதை இவர் எடுத்து சொல்றார் பாரதி. எங்க சொன்னா ஒருத்தர் இன்னைக்கு இருக்குது, எல்லாம் இது கணக்கில் இருக்குது. இத்தனை ஆண்டுகளில் தமிழ் இல்லாமல் போய்விடுங்கிறது இன்னைக்கு மேல்நாட்டு அறிஞர்களும் நம்ம நாட்டு சொன்னதுதான், உண்மைதான். இன்னும் அந்த இதை எச்சரிக்கையாக சொல்லி நாம தயாராக இல்லையா இருந்தது. மக்கள் வந்து நம்ம எல்லாமே தாழ்த்து கொண்ட சொல்ல அல்ல, அது ஆய்வுல கண்டுபிடிச்ச சொல்லாது. வெள்ள தமிழினை சாகும் அப்படின்னு அந்த நிலைக்கு விட்டுடாத நம்ம எச்சரிக்கை பண்ணி அடிச்சான் பாருங்க. ஆனா அன்னைக்கு அடிச்ச ஒளி இன்னும் தெரியல, இன்னைக்கு தெரியல. அன்னைக்கு கலாச்சாரமாவது காப்பாற்றப்பட்டுருக்கு, இன்னைக்கு கலாச்சாரம்லாம் அடிச்சுட்டு அதான் சொன்னேன். கரையான் அணைத்திருப்பது போல் இருக்கிறது, அது அணைத்திருக்கவில்லை, அழித்துக் கொண்டிருக்கிறது. அதுபோல நம்முடைய கலாச்சாரம் உள்ளே அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழகம் வெளிப்படைய வேண்டும். நம்ம எங்கே போறோம், நம்ம திசை தெரியாமல் போயிட்டு இருக்கோம். சரியான பாதை நமக்கு வேணும், பெரியவங்க வழிகாட்டணும், அந்த வழி நாம போகணும். அடுத்ததுங்க, இப்போ இந்த ஓலைச்சுவடிகள், ஆமாம், ஒரு 400-500 வருடங்களுக்கு முற்பட்ட ஓலைச்சுவடிகள் எங்கள் வீட்டில் இருந்து அது பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடிகளோட சசிமகான போய் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி போட்டு ஒப்படைச்சிட்டேன். ஏன்னா எங்கள் குடும்பம் ஒரு காலத்தில் கல்வி சிறந்த குடும்பமாக இருந்திருக்கணும். ஏன்னா இவ்வளவு பெரிய ஓலைச்சுவடிகள், அத்தனை மருத்துவங்கள், எந்த விதமான மருத்துவங்களை பற்றி அது இல்லாத மருத்துவ குறிப்பே கிடையாது. அதுபோல அந்த ஓலைச்சுவடி இருக்கக்கூடிய சக்கரங்கள், எண்ணற்ற சக்கரங்கள், பிறகு அதே போல இந்த மந்திரங்கள், இப்படி நிறைய அதில் செய்திகள் அடங்கி இருந்திருக்குது. ஆனால் எங்களுக்கு அது ஓலைச்சுவடி வாசிக்கும் பழக்கம் இல்லாத காரணத்தினா எனக்கு அதில் என்ன இருக்குன்னு தெரியல. ஒட்டு மொத்தம் இல்லை என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு, அது என்ன இருக்குன்னு தெரியாது. அதனால வருங்காலத்தில் அது ரொம்ப பொடிஞ்சு போயிடும். காரணமாச்சுன்னா அது இருக்காது, ஸ்டாண்டிங் அது பவர் கிடையாது, பொடிஞ்சு போயிடும். அதனால காப்பாற்றணுங்கிற நோக்கத்தில் என்ன செஞ்சேன்னா அத்தனை 48 கட்டுகளை விட்டுது. ஒரு கட்டில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஏடுகள், 48 கட்டுகள், அத்தனை கொண்டு போய் சசிமகால 2 வருஷத்துக்கு முன்னால் கொண்டு போச்சு. இப்போ அத்தனை ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்பட்டிருக்கு. 6 மாதம் கழித்து நான் போகின்ற பொழுது என்னோட ஓலைச்சுவடி, நாங்கள் கொடுத்த ஓலைச்சுவடி எடுத்து அதுக்கு என்ன பூசிட்டு இருந்தாங்க. அப்புறம் சொன்னாங்க, உங்கள் ஓலைச்சுவடி நாங்கள் பாதுகாப்பு பண்ணிட்டு இருக்கிறோம், அப்படி பாருங்க அப்படின்னு போய் பார்த்தேன். அந்த கேரளாவிலிருந்து வரவழைத்த அந்த எண்ணெயை பூசி சுத்தப்படுத்திட்டு இருந்தாங்க. அது என்ன எழுதப்பட்டிருக்கு சொன்னாங்க. அது எனக்கு பட்டியல் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன உடல் ஏழை ஓலைச்சுவடிகள் இருக்குது பட்டியல் கொடுத்து எனக்கு கலெக்டரே வந்து அந்த கையெழுத்து போட்டு அது நமக்கு மொழிபெயர்த்து கொடுத்துருக்காங்களா இல்லை சும்மா இல்லை என்ன தலைப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு என்னென்ன ஓலைச்சுவடிகள் இருக்குது. அந்த மருத்துவ குறிப்புகளுக்கு நிறைய இருந்தது. அப்புறம் இந்த இது நான் சொன்னாங்க இந்த சக்கரங்கள் சம்மந்தப்பட்டது மருத்துவ எடுத்து நிறைய இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு சித்தர்கள் அறிஞர்கள் முன்னால் உள்ளவங்க அவங்க படிச்சு
உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 400 வருடங்கள் சொல்றீங்க. ஆமா. அப்போ அதுக்கு முற்பட்டவர்கள் தான் அவங்களுக்கு இப்படி எழுதியிருக்கணும், படிச்சிருக்கணும், எழுதியிருக்கணும், எல்லாம் செய்யும். உங்க மூதாதையர்கள் அறிஞர்கள் இல்லைன்னா இந்த ஓலைச்சுவடிகள் கூட பாதுகாப்பா வச்சிருந்தது. அந்த காலத்து படிப்பறிவு இல்லாத காலத்துல பெட்டி அப்ப செஞ்ச பெட்டினா நீங்க செஞ்சதுங்களா? இந்த பெட்டி இல்லை, நாங்களும் செய்யல. அதுவும் 400 அது தெரியாது, அது தெரியாது. பழைய பெட்டியா இருந்தது. இப்ப நாங்க அதை புதுப்பிச்சிருக்கிறோம். அந்த பெட்டியை பெட்டி அதே பெட்டி கொஞ்சம் புதுப்பிச்சிருக்கிறோம். கொஞ்சம் பெயிண்டிங் எல்லாம் கொடுத்து எல்லாம் புதுப்பிச்சிருக்கிறோம். ஆனா அந்த ஓலைச்சுவடி ஆண்டாண்டு எடுத்து அந்த சரஸ்வதி பூஜை அன்னைக்கு எங்கள் பெரியவங்க எல்லாம் எடுத்து பூஜை பண்ணுவாங்க. அதோட சரி மற்றவங்க உள்ள வச்சு கூட்டிடுவாங்க. நான் சிறு பையனாக இருக்கும்போது எங்கள் அப்பா கூட இருந்து நான் அந்த பூஜையெல்லாம் பண்ணியிருக்கிறேன். அப்போ நான் இங்கே வந்துட்டேன். எங்கள் சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டை, திருப்பூர் பக்கம் தென்காசி பக்கம் செங்கோட்டை. அதான் என்னோட சொந்த ஊர். அதனால் அப்பா நான் பள்ளி பருவத்திலே இருக்கிறது. அப்பா காலத்தில் 58 வரைக்கும் அப்பா இருந்தால் நினைக்கிறேன். அது வரைக்கும் அவர் ஆண்டுதோறும் பூஜை பண்ணுவார். அப்போ நான் கூட உட்காந்து பூஜை பண்ணியிருக்கேன். ஏடுகளை அப்படியே அடுக்கி வச்சு போட்டுருவோம். சரஸ்வதி பூஜைக்கு ஒரு நாள் தான் அவங்க இருப்பாங்க. மண்ணாடி கூட வச்சுருவாங்க. அப்புறம் தான் வீணாக போய் நமக்கு பிற்காலத்தில் வரைக்கும் பாதுகாப்புன்னு சொல்ல முடியாது. ஆற்றுல விட்டா விடுவான், குளத்துல விடுவான், தண்ணி விட்டா விடுவான், நெருப்பு வச்சார வச்சுருவான். அப்போ நாமளாக செஞ்சிடலாம். நமக்கு தெரியாட்டாலும் பரவாயில்ல, ஒரு இடத்துல பாதுகாப்பாக இருந்து அந்த இதுகளை புறப்பட்டு சசியமாக இருக்கும். ஏன்னா காப்பாற்றப்படணும். அதில் என்ன அதிகாரம் செய்திகள் இருக்குன்னு தெரியாது. எதிர்காலத்தில் அது வெளிப்படும் அல்லவா இல்லையா? பாதுகாப்பு வச்சுருவோம். என்னைக்கு அதுக்குரிய செய்திகள் வெளிப்படணுமோ அன்னைக்கு வெளிப்படணும். இப்போ எப்படி தேவாரம் திருவாசகம்லாம் கிடைச்சதோ அது மாதிரி ஒரு காலத்தில் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அருமையான ஏடுகள் நிறைய இருந்தது. எல்லாம் விசேஷமாக இருக்கும். அவங்க எனக்கு கையில் போட்டு இப்போ சைவத்திலே இவ்வளோ தொண்டு செஞ்சு வர்றீங்க. உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய பணியும் பிறகு எங்களுடைய வாழ்த்துக்கள். தற்கால இளைஞர்களுக்கு நீங்கள் கூறும் அறிவுரை என்ன? வேறு ஒன்றும் இல்லை. அதை தாய்மொழி பற்று வேணும். இந்த கலாச்சாரத்தை நாம இழந்துடக்கூடாது. இந்த கலாச்சாரத்தை நாம இழந்துக்கூடாது. நமக்கே தெரியும், நம்ம இழந்துட்டு இருக்கிறோம்னு தெரியுது. கண்டிப்பாக. அதனால நாம் என்ன செய்யணும், நமக்கு முன்னோர்கள் போன வழியை பொன்போட பாதுகாப்பு என்ன செய்யணும். அந்த வார்த்தை மீண்டும் சொல்றேன், மீட்டெடுத்தல். மீட்டெடுத்தல் எங்கேயோ நம்ம தொலைச்சிட்டோம். காணாமல் போறது அப்படிங்கிறது ஒன்று, இல்லாமல் போறதுங்கிறது ஒன்று. இல்லாமல் போனதுக்கு நான் என்ன முயற்சி எடுத்தாலும் கிடைக்க போறது இல்லை. எங்க தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னா நம்மளா தொலைஞ்சது. ஆமா, தொலைஞ்சு இருக்குது, நமக்கு தெரியல. இருக்குது ஆனா நமக்கு தெரியல. இல்லாமல் போச்சுன்னா என்ன முயற்சி பண்ணா கிடைக்க போறது இல்லை. அழிஞ்சு போச்சுன்னா இது அப்படி இல்லை, அழியல, தொலைஞ்சு தான் போயிருக்கு. தொலைந்து போனதுனால என்ன செய்யணும், முயற்சி எடுத்தேன்னா என்ன சில மீட்டு எடுக்கலாம், நமக்கு கிடைக்கும். நாம் எதையும் இழக்கல, எதையும் இழக்கல, தொலைச்சிருக்கிறோம். மொழியை இழக்கல, கலாச்சாரத்தை இழக்கல, தொலைச்சிட்டோம். தொலைஞ்ச பொருள் என்ன செய்யலாம், மீட்டு எடுக்கலாம் இல்லையா? அது இல்லாமல் அழிஞ்சு போச்சுன்னா மீட்டு அழிவதற்கு முன்பாக நான் தமிழக இளைஞர்களுக்கு செல்வது, ஆர்வலருக்கு செல்வது, தயவு செய்து அந்த மீட்டெடுப்பதற்கு நிகழ்ச்சியை இழந்து கொண்டு வருகிறோம் என்பது அந்த பயம் நமக்கு வேணும். ஐயோ ஐயோ, நம்முடைய சந்தைக்கு நம்ம கொடுக்க முடியாமல் அந்த பயம். எப்படி உன்னுடைய பெற்றோர்கள் உனக்கு பாதுகாப்பு, நீ உன்னுடைய தலைமுறைக்கு பாதுகாப்பு கொடுக்குற கடப்பாடு உணர்வுகள் இருக்கு. அந்த கடப்பாடு இருக்கு. முதலால் பெயர்களை தமிழர் வாயில நுழையாது, காது நுழையாத பெயர்களாக வச்சு நீயே நம்முடைய தமிழுக்கு துரோகம் பண்ணல. ரொம்ப மனசு வாய்ப்பு. எனக்கு விஷயம் வீசாக இல்லைங்களா? தமிழ் பெயர் வைத்து நம்ம என்ன இல்லாமல் போயிட்டோம். இன்னைக்கு என் பேர் சொற்கலிங்கம், எங்கள் தாத்தா பேர் சொற்கலிங்கம், அவங்க தாத்தா பேர் சொற்கலிங்கம், தலைமுறை எங்களுக்கு சொற்கலிங்கம் ஒரு தலைமுறை விட்டு ஒரு தலைமுறை வந்துட்டு தான் இருக்கு. நான் ஒன்றும் அழிஞ்சு போகலையே. உங்கள் பேர் பெரியல, உங்கள் பெரிய வச்சு பேர் தானே, நல்லா தான் கேட்குறீங்க. தமிழகத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சான்றோர்கள் அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் நல்லா தான் கேட்குறாங்க. இன்னைக்கு நீ புதுசாக வாயிலோட பேரை வச்சு இல்லையா, நீ என்ன சாதிக்கப்புறம் எனக்கு தெரியல. என்ன சாதிக்கப்புறம் உனக்கு என்ன கிடைச்சுன்னு நினைக்கிறேன். என்ன கேட்டால் இதை நான் வரவேற்க தயாராக. பழைய போல நல்ல தமிழ் நிறைய இருக்கு. பெண்களுக்கும் இருக்குது, ஆண்களுக்கும். பெண் பார்ப்பை வருமாயி, ஆண் பார்ப்பை வருமாயி,
நல்ல பேரில் தேர்வு செய்து திருமுறைகளே நிறைய இருக்கும். ஞான பூங்கோதை அழகான நச்சினார் பிரியம் ஞான பூங்கோதை நச்சினார் பிரியார் ஞான பூங்கோதை ஏன் தேன்மொழியார் கேள்வி எத்தனை திருமொழி ஏற்பட்டது. அதெல்லாம் தொகுத்து வெளியிட்டிருக்கிறாங்க. நம்ம நாட்டில் இன்னைக்கு வாயிலே நுழையாத பேர்களை யாரோ சொன்னார்கள் என்று சொல்லி இதெல்லாம் நம்ம வேண்டாங்க. முதலில் தமிழ் பெயரை தமிழ் வைக்க வேண்டும். ஒவ்வொன்றாக நம்முடைய மொழியினுடைய இலக்கிய உணர்வு ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஒருவரையும் கொள்ளாமல் சொல்லணும். பாட்டி சொன்னாங்க இன்னைக்கு புதுத்தில் இல்லாமல் அன்று எல்லா இலக்கியம் தமிழ் இருந்தது. நூல்கள் இன்னைக்கு இல்லை. இப்போ பரவாயில்ல. இப்போ மீண்டும் வந்திருக்கிறாங்க. பண்ணாங்க ரொம்ப சந்தோஷம். இடையில இல்லாமல் போச்சு. இப்போ வந்து சொன்னால் ரொம்ப சந்தோஷம். அந்த இலக்கிய உணர்வு பண்ணணும். நம்ம பொக்கிஷமே இல்லைங்க. தமிழ் இலக்கியத்தில் இல்லை கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும். செல்பதார்புறம் படிக்க சொல்லிக்கிற ஊர் போய் தெரிஞ்சுக்கோ. கம்மன் காலத்தில் போய் தெரிஞ்சுக்கோ. பெரிய புராணத்தில் போய் தெரிஞ்சுக்கோ. ஆனால் முதல்ல ஒரு இடைப்பட்ட காலத்தில் தெரிஞ்சுப்போம். குறைந்தபட்சம் இன்னதெல்லாம் இருக்குதுனால தெரிஞ்சுப்போம். என்னென்ன நூல்கள் இருக்குது அதையாக தெரிஞ்சு அதுக்கப்புறம் படிக்க முயற்சிப்பேன். இல்லை சுவை தெரிஞ்சா படிப்பாங்க இல்லையா? சுவை தெரிஞ்சா அவங்க நிச்சயமா படிப்பாங்க. சுவை தெரிஞ்சா கண்டிப்பாக திருமுறை சுவை தெரிஞ்சா படிப்பாங்க. ஆனால் இப்போ அதுக்கான பணிகள் நடந்து நாங்கள் அந்த வழி தான் போயிருக்கோம். என்னை பொறுத்தவரை நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய பணிகள் வந்து சிறக்க எங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்ததே பேட்டி எடுத்தது ரொம்ப சந்தோஷம். எல்லா மக்களுக்கும் இது போய் சேரும்போது இன்னும் சந்தோஷமாக. நன்றி. ரொம்ப நன்றி.